இதை போக முடியாதுல்ல ஒரு பணக்காரன் உள்ள வர மாட்டான். ஆர்ஜே பாலாஜி பணத்தை வரும் வேலைக்கு ஆகுது. I'll stop by your Rishi. Yeah, he's coming. Here's a girl. No, he's coming. நீ வரமாட்டேன். சினிமாவில் பார்க்கறது நல்லா இருக்கும். எல்லாரும் வந்துடுறாங்க, ஆர்ஜே பாலாஜியை காப்பாற்றிடுவாங்க. ரியாலிட்டியில் நடக்கிறது. Rishi made it right away. Okay. Do some business. Are you in? Yes? Do some business. Put your balls out. That's it. பாய் பின்னாடி யாரும் இருக்காங்க. நீங்க சும்மா கோட்டை போட்டு சுத்திட்டு கூட கோட்டை ஓகே நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்டீங்க மட்டன் பிரியாணி chicken 65 நெய் சாதம் கீ ரைஸ் பெப்பர் சிக்கன் ஓகே கடலை எல்லாம் அப்படியே சாப்பிட்டோம் இதெல்லாம் பாய்ஸ் முடிச்சுலாமா இதெல்லாம் ஏறோமா சாப்பிட்டு ஒரு மாதிரி மூச்சுலாம் அதெல்லாம் கூப்பிட்டு பீச்சு அப்படியே மம்சார் இது வந்து மம்சார் பீச்சு இது அழகாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறது விண்டரில் வரலாம் சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அங்கே சேர்ஸ் இருக்கும் குளிக்கலாம் அங்கே கூட போட்டு வச்சுருக்கோம் உட்காரலாம் நல்லா ஒரு ஃபீல் ஃபேமிலி கூப்பிட்டு போகிறேன்னு காமிச்சாங்க எனக்கு ஒன்றும் தெரியல தந்தேன் நீ பேக் போயேன் அது இந்த இதே கிடையாது தனியாக நின்று பேசுவான் இவனுங்கெல்லாம் இருக்கவே மாட்டான் பின்னாடி போ பின்னாடி போ அவன் 6 monthsலாம் கிடையாது பேசுகிறான் எங்கேயாவது Jackie, can you throw the question to Daddy? Get down. This is Dubai, Jackie. Dubai. Habibi, Dubai. Daddy. Body. Body. நீங்க பாத்துக்கிறது புரிய இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா துபாய் ஹார்பர்ல இருக்கிற துபாய் மெரினாக்கு அப்படியே பக்கத்துல யாட்ச் வந்து லான்ச் பண்ணனும் அப்படினு சொல்லி Jackson, go to a different seat. You can't put your leg. No, go to a different seat. Go to a different seat. வாங்கிட்டு கொஞ்சம் ஆர்டர் எல்லாம் பண்ணனும் அதெல்லாம் பண்ணிட்டோம். ஒன்னு ஃபிஷிங் யாட்ச் ஒன்னு வந்து ஹவுஸ் போட் அப்படினு சொல்லிட்டு சொன்னேன். அதுல வந்து ஹவுஸ் போட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து டேட் ஃபிக்ஸ் பண்றோம். இன்னையில இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் போடலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இருந்து நம்ம கஸ்டமர் நம்ம வந்து இப்போ நைட் டைம்ல இருக்கோம் துபாயில. ஸோ நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வியூ தெரியாது. இப்போ வெளிச்சத்தில் வரும்போது நல்லா தெரியும். ஸோ இதுதான் நம்மளுடைய டேரக்டாகவே வந்து பார்க்கலாம். யாருக்கும் நம்மளோட லோகோ போட்டுருவோம் சக்கரபுரி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ DT2697 இது வந்து 35 to 40 கெப்பாசிட்டி இருக்கீங்க. நம்ம போகலாம், பார்ட்டி பண்ணலாம். அண்ட் நிறைய இடத்துல உள்ள மியூசிக் சிஸ்டம் வச்சுருக்கோம். கீழே ஹாலில் பெட்ரூம் இருக்குது. எல்லாமே நம்ம போய் போகணும் சுற்றி பார்ப்போம். ஹலோ மிஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணிங்களா? ஸோ இவர் தான் வந்து ஃபுல் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய 2 யாருக்கும் அடுத்தது 3வது லான்ச் பண்ண போகக்கூடிய ஸ்பீக்கர். அது என்ன மாடல்ன்றது வந்து நம்ம போக பார்ப்போம். ஒர்க்கிங் நம்பர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஜூம் பண்ணிக்காம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர்லி ரெண்ட்டுக்கு இங்கே பர்த் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலேஜுக்காக ஒரு யார் போகணும் இதுக்கு வந்து இவ்வளோ கோடி ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். இந்த பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு வந்து 1,60,000 தினம் ஆகும். 1,60,000 தினம் அப்படின்றது வந்து நம்ம ஊரு காசுக்கு வந்து ஒரு 46 லட்சம் ரூபாய் கணக்கு வருது. ஒரு வருஷத்துக்கு ரெண்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம்.
எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே நம்ம வந்து பர்த்தில் பார்க் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் நல்ல வின்டர் துபாயில் சீசன் கரெக்டாக சீசன் நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் நாங்கள் எப்படியும் லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சோம். நம்மளால முடியல. நம்ம இதை வாங்கும் பொழுது இதோட கிரில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே ஸ்டீலில் மாற்றணும். இதை நம்ம எஸ்எஸ்ல மாற்றணும். அப்புறம் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்லாம் இல்லை. ஸோ இந்த பைப்லாம் நிறையா இருக்குது. அப்போ அவங்க பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஒரு பிளாக் கலர் ஜாயின் பண்ணால் அந்த குவாலிட்டி லுக்கும் வராது. அதான் நம்ம பண்ணி ஜெமினி கணேசன் படம்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் ஜெமினி கணேசன் மாதிரி இருக்காரு ஒரு ஃபேஸ். கை காமிச்சிருக்கேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? விக்னேஷ். ஓகே, 4 பேரை காமிச்சிட்டோம். இன்னும் ஒருத்தருங்க ஹவுஸ் போட் கேப்டன்ல இந்த போட்டுக்கு கேப்டன் இவர் தாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த பேட்ஜு கேப்லாம் கொடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்கும். நம்ம ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 பேர் ஒரு கேப்டன் இவர் தாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த பேட்ஜ் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலலாம் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி வந்து வச்சுருக்கோம். நானும் சாப்பிட்டேன். காஜு கத்லி, மைசூர் பாக்கு எல்லாமே இருக்கு. இவங்க இந்த சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்க. This is how AG1 works to upgrade your health routine by combining good quality ingredients into something. சின்ன ஒரு மேல காட்டுவோம் பாரு. இங்க உட்காரலாம், நிறைய பேர் உட்காரலாம். இது பெட்டர். ஆனா இந்த ஊர்ல அப்படி இருக்காது. சைடுல எல்லாம் உட்கார்ந்து குதிக்குவாங்கல்ல அந்த இதுக்குள்ள ஸ்டூல். அப்படியே சைடுல போறோம். ஸ்டெப்ஸ் ஸோ இங்கேயும் நின்றுக்கலாம் ஒரு 10 பேர். கேப்டன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? நம்ம போகலாம். ஓகே ரைட். அப்படியே மூவ் பண்ணலாம். டெரஸ் பண்ணா 1 மில்லியன் அப்படின்னா 2 ஓடியாச்சு. ஸோ இந்த பக்கம் அப்போ ஒரு யாட்சில் போனேன். போகும்போது இந்த யாட்சி நம்ம வாங்கணும்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எனக்கு வந்து வாங்க டைம் வந்து போகுது. 2 வருஷத்துல வந்து கடை வந்திருக்கேன் இந்த யாட்சி வாங்கணும்னு சொல்லி. இங்கே வந்து 7 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு 7 மில்லியன் நம்ம ஊர் பஸ்ஸுக்கு எப்படி 100க்குன்னா 80 லட்சம் ஆகும். எது பிடிச்சதோ ஆர்டர் பண்ணி போயிட்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இதை நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா துபாய் மெரினா இங்கே வந்து ஃபேமஸ். நிறைய யார் வந்து டூருக்கு வந்தாலும் யாட்சில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ரேட்டில் கூப்பிட்டு போவாங்க. 1 ஹவருக்கு 200 300 சிங்கிள் ஒரு பர்சன், ஒரு ஃபேமிலிக்கு 1000 அந்த மாதிரி. நான் வந்து ஒரு சின்ன ஃபிஷிங் பண்ணுற போட்டு இன்னொன்று வந்து பெரிய யாட்ச் ஒரு 20-30 பேர் அல்லது 40 பேர் போகிற மாதிரி உள்ளே வந்து ஒரு 4-5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி மேலே டெரஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்துருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம இதை வாங்கி துபாய் மெரினாவில் வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறோம். நான் வாங்கி எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். வாங்க போகிறேன். இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இது வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து இந்த லெவலில் நான் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சரிவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பெனி தயார் பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா கிச்சனில் வந்து அலோடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லை சின்னது பெருசு எல்லாமே நிற்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா சில பேர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியாக வருவாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேணும்னு கேட்குறாங்க. க்ரௌட் வரதுனால அவங்களுக்கு வந்து டைனிங் கொடுக்க முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம யாட்சில் வந்து ஒரு 50 பேர் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு 4 hours கொடுத்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டு வந்து அவங்களுக்கு எடுத்து அந்த யாட்சியில் கொடுத்து நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் சூப்பராக பேர் பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி நான் கேட்டுருக்கேன். ஸோ அதுதான் அவர் காமிக்க கூடாது. போய் பார்ப்போம் பக்கத்தில். The best time to recess anytime. All the time. அதாவது வீடு வாங்குற ஒரு கன்செப்ட் தான் 1 மில்லியன் லோன் இருக்கு 20%. 6 மில்லியனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா? Well, I'm going to the rocket shop. Wow.
game. வெறும் போட்டு நினைக்கிறேன் அவ்வளவுதான். இதுல வந்து ரூம்லாம் எதுவும் இல்ல. ஓகே. You leave a game. Huh? Yes. அந்த டவுன் பேமெண்ட் அவங்களுக்கு இருக்கு. அந்த டவுன் பேமெண்ட் இன்வெஸ்டர் தான் பண்ணுறாங்க. इसमें कितने आदमी जा सकते हैं? Sugar cookie got biotic. ரூம்லாம் எதுவும் இல்ல. சார் வந்து சோஃபா சரி இருக்கு. அதே மாதிரி அங்கே ஆப்பிரிக்கன் அதனால வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பெனி It's all your fault. What did I say? What did I say? And because of that, I lost. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஃபிஷிங் போட்டு அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 1.3 கோடி வருது. ஸோ எல்லாம் அதை எடுத்துட்டு போய் கடல் எடுத்து ஓடுறதுக்குள்ள நமக்கு வந்து எப்படியும் 2 கோடி ஆகிடும். இப்போ அடுத்தது ஒன்று பார்க்க வந்துருக்கோம். இதோடைய பட்ஜெட் வந்து 4 கோடி சொல்றாங்க. ஸோ இது நம்ம வந்து கடலில் ஓட்டணும் அப்படின்னா 4 கோடி இருக்க வந்தோம். அதுக்கு லைசன்ஸ் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நான் சைஸ் பெருசு அப்படின்றதுனால இன்ஜின் 3 இதில் பெட்ரூமும் இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு வந்து அந்த படி வேலைக்கு ஆகுது, ரொம்ப பெருசு இது ஹைட்டு. ஏற முடியல ஜாபு போய் வேற ஒன்று காமிச்சு ஐட்டம் என்ஜாய். இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இங்கே வந்து சீட் ஃபிக்ஸ் பண்ணணும். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், வெயிட் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. புதுசு நீங்கள் வாங்கி டெலிவரி எடுக்கும்போது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த இதுதான் வந்து சீட்டை மட்டும் வைக்கிறோம். ரொம்ப நாளைக்கு ஓகே அந்த மாதிரி இடத்துல வாங்கினோம்னா நம்ம அந்த இடத்துல வலிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாதிரி இடங்கள்ல ஓகே சின்ன லாஸ்ட் டோர் இதுல வாங்கி லாக் பண்ணிக்கலாம். ஃபேமிலி வராங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். மயாமி அந்த பெட்ரூம் மாதிரி ஓகே. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து 42 ஃபீட்டு. இதில் நீங்கள் ஆரம்பத்தில் சிட் அவுட் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இறங்கி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த சோஃபா செட்லாம் போட்டு கொடுப்போம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் செட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அடுப்பு இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே, இது 3 இருக்குது. அப்புறம் வந்து கெஸ்ட்டு தங்க வைக்கிறதுக்காக ஒரு இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்குன்னா 2 பேர் We both did that. 2 சிங்கிள் பெட்டு, ஒரு சோஃபா, ஷவர் இருக்கு, அயர்னுக்கு, வாஷ் பேசின் இருக்கு. ஏதோ இது பிசினஸ் அப்புறம் இது வந்து ஓனர் ரூம். ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு இங்கே உள்ள கேபின்ஸ் ஏதோ பொருட்கள் வச்சு அவங்க தொழில் தான் பாய் அந்த தொழில் தானே பார்த்தாங்க. போட்டு கொடுத்துருவாங்க. வேறு சரியான வெயில். இங்கே வந்து சம்மர் போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு வருது. இருந்தாலும் சம்மர் ஒரு இது வச்சிருந்துக்கலாம். நான் வந்து அவருக்கு ஆசை அது லாபம் கிடைச்சதுன்னா வந்து பண்ணுறது ஆசைப்பட்டேன். நமக்கு பேட்டரி சாப்பிட பார்க்கிங் இல்ல நிறைய பேர் சேர்ந்து தானே வச்சு அதை பண்ணாங்க. காசு போட்டு தானே பண்ணியிருக்காங்க பிசினஸ். அந்த டைம்ல கொஞ்சம் வேற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பல் வாங்கி சும்மா ஓட்டுருந்தா கொஞ்சம் லாபமாக கிடைச்சிருக்கும்ன்ற. இப்போ அவங்க ஃபீல்டுக்குள்ள அவங்க தொழில் பண்ண முடியும். நம்ம ஃபீல்டுக்குள்ள ஃபீல்டு தொழிலே பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் இருக்குல்ல, பண்ண முடியாது. அவுட் சோர்சிங் சொல்லி வரலாம். ஓகே, நம்ம அதை பண்ணவே முடியாது. அது கரெக்ட் தான். லாபம் பார்த்தா இந்த மாதிரி தொழில் Andy, when you're going back home, I don't know. அவனால ஒரு 6 மில்லியன் போட்டு செலவு பண்ண வருஷத்துக்கு ஒரு நாள் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். 60,000 போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம போகலாம். அவ்வளோ தூரம் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய டூரிஸ்ட் நம்ம ஃபாலோவர்ஸ் அவங்க நிறைய காசு They're going back to home. And you're going back to home.
And now you're going to the clouds. What's going to happen? I crashed it. Wow. நம்ம ரெண்டு பார்த்தோம் அதுல வந்து இந்த ஆப்ஷன் பயங்கரமான option. You know that you're all the way to a different area, right? Land வாங்கி ஒரு வீடு 2 BHK You already win in this area. கடல்ல வீடு அவ்வளவுதான் அது பார்த்தோம். 2 பெட்ரூம் 3 கெஸ்ட் ரூம் 2 மொத்தம் 4 ஒன்னு வந்து Daddy, what should you need to do? To jump across. கெஸ்ட் ரூம் 2 அதுல Go there. அப்போ 8 பேர் வந்து பெட் ஆல்ரெடி அப்போ இங்க தான் தூங்கி வந்து என்ன சொல்றதுன்னா 40 பேர் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது வந்து என்ட்ரன்ஸ் கப்பலுடைய அந்த யாச்சோட என்ட்ரன்ஸ் சொன்னா இந்த டோர் அப்படியே மொத்தமா திறந்துரும். உள்ள சின்னதுல இருக்கு வெளிய கீழே இருக்கு. இது வந்து டேபிள் மனுஷனா மடக்கி விட்டு இங்க சேர் போட்டு உட்கார்ந்து டீ குடிக்கிறது. இப்போ யூஏ I'm playing with you. Okay. Look at that number. I'm in a new jail. 5 மாசத்துக்கு You went to a new jail? எல்லாரும் வந்து இந்த கப்பல்ல போனோம். நம்ம மலை மேல போனோம், மவுண்டன் போனோம். அப்புறம் இந்த மாதிரி பிக்னிக் போறதெல்லாம் வந்து நிறைய பேர் Andy, I said I gotta come. 2 மாசத்துல வின்டர் போய் சம்மர் ஸ்டார்ட். சாரி 2 மாசத்துல சம்மர் போய் வின்டர் ஸ்டார்ட் என்ஜாய் பண்ணலாம். ஸோ க்ளோஸ் कर सकते हैं. எல்லா ஆப்ஷனும் இந்த மாதிரி கிடைக்கலாம். 2 டோர் மொத்தமா கொடுக்குற ஆப்ஷன் வந்து இந்த ஒரு மாடல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்போ இங்கேயும் கெஸ்ட் வந்து உட்காந்துக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம போக போறது மொட்டை மாடி டெரஸ் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லா பார்த்தோம், வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அழகா இங்கே பாருங்க மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கர் இங்க உட்காந்து பாட்டு கேட்கறதுக்கு இங்கே ஃபர்னிச்சர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வசதியா இருக்கும். அது இல்லை இது இல்லை ஃபீல் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இருக்கிற இன்ஜின்லாம் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இந்த பாடி அதனால கவலைப்பட வேணாம். ஏதாவது சர்வீஸ்னா கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்களோட டீமுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் நம்ம உடனே அனுப்பிச்சு என்ன இருக்கிறது சால்வ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேலே ஃபைனல் எத்தனை பேர் மேலே உட்காரலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்புறம் அது இதை விட பெருசாக தான் இருக்கு. மேலே வெயில் படாமல் லைட் மியூசிக் சிஸ்டம்ஸ் வேணா எல்லாமே No, it's not gonna work like that. அது எடுத்து சும்மா போட்டாலே மாதிரி ஆயிடுமா. 10 பேர் போலாமா ஒரு இதுல 2 வச்சுருக்காங்க. 20 பேருக்கு 5 பேருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃபுல்லா கேமரா ஏதாவது தப்பு பண்ணா தப்பு பிரச்சனைங்க ஏதாவது பண்ணா நான் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ அது தப்பு அந்த கெட்ட பழக்கம் வச்சுக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா கீழே வந்து கேப்டன் உட்காந்து ஓடுற மாதிரி நம்ம அதே மாதிரி மேலே நினைச்சிருக்காங்க. கீழே ஒரு ஃபேமிலி பிரைவசி இருக்காங்க. அவங்க வந்து யாரும் மேலே ஒரு பிரைவசியா இருக்கு. நீங்க இது வாங்கவே இல்லை ஏன்னா இது மேலே இப்படி இல்லை அது இன்வெஸ்டர் டோன்ட் நீட் தி நேம் வச்சு அவனுக்கு பணம் தான் தேவை. பணம் கொடுத்து நீ யார் பேரெல்லாம் வச்சுக்கோ அப்பாட்டி பேர போச்சு. அவங்களுக்கு தேவை இவனால மச்சு அவனை செலிபிரிட்டி தேவை கைண்டா வீட்டுக்கு பார்க்கலாம். துபாயில் அவனுக்கு தெரியும் எல்லாரும் அங்கே நடத்துகிற அதே பிஸ்னஸ் தான் இங்கே. ஆனால் இங்கே டேக்ஸு அதுக்கப்புறம் கோல்டு ரேட் அதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதே அளவுக்கு இங்கே வந்து விலை கம்மியாக தர முடியுது. உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே டேக்ஸ் தாங்க மார்க்கெட். டேக்ஸ் கம்மியாக உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகும். உங்களுக்கு வந்து இது பார்க்குறது இதுவாகும். புரியுதா? இங்கே நீங்கள் வந்து லோக்கல் கோல்டு தான் நிறைய இருக்கு. பட் சொல்கிறேன் அவங்க தெரிஞ்ச கடையாக வாங்கினா லோக்கல் கோல்டு இருக்கீங்க. இது வரைக்கும் தங்க கட்டி படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். நேரில் பார்க்குறீங்களா? படமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஏரியாவே உங்களுக்கு வந்து 1 கிலோ தங்கம் காய் இவ்வளோ பெருசாக இருக்கு. இதுதான் தங்க பிஸ்கெட் போல இருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு.
உங்களுக்கு தங்க பிஸ்கெட் எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும் மறக்காம சொல்லி பார்ப்போம். ஏரியா பூரா தங்கம் தாங்க. இவ்வளவு மட்டும் இங்கே இவ்வளவு தங்கம் கிடைக்குதுன்னு தெரியல. இவ்வளவு கோல்டு சூக்குன்றோம். அப்ப அந்த சூக்குக்கு அர்த்தம் என்னடா அப்படின்னு கேக்குறீங்க. சிம்பிளுங்க. கோல்டுனா உங்களுக்கு எதுக்கு தங்கம். சூக்குன்றது அரபியில வந்து மார்க்கெட்ல பசார்னு இருக்கும். Daddy, சைஸ்ல இங்க வர போட்டுருக்காங்க. Daddy, bikes can be any color. Why he said I cannot change the color? I don't know for இவ்வளவு பெரிய பெருசா கோல்டு வச்சிருக்காங்க நிறையப்பா. இந்த ஃபுல்லா போட்டுக்கிட்டு ஒரு ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கோல்டு. நைஸ்ல. அதே. இந்த கோல்டு சூட்ல அத பேரு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பெரிய நகை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட்ல தான் உங்களுக்கு ஹைலைட் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒண்ணே வந்து 100 சவரன் இருக்கும் போல இருக்கு. ரொட்டியை வாங்கிட்டு யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுன்னு தெரியல. இங்க பாருங்க ட்ரெஸ்ஸே செஞ்சு வச்சிருக்காங்க நகையில. வாவ், ஜஸ்ட் லுக்கிங் லைக் ஏ வாவ் வாவ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்திலே ட்ரெஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லா கவர் ஆகுது, பேக்கும் ஃபுல்லா கவர் ஆகுது. இப்போ இதெல்லாம் யோசிச்சு செய்றீங்க அப்படின்னு தெரியல. இவ்வளவு நகை யாரு போட்டு எங்க நிக்க போறாங்க? குறைஞ்சது ஒரு 100 சவரன் என்ன செய்வீங்க? What's the name of the soldier of it? 9, 11, and the 10. You're going to go to Homestead. அரசு போட்டா எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு தெரியல. அழகு நம்ம நான் வாங்கி கொடுக்கல இந்த மடா அந்த உலகம் நிறைய கருத்து அம்மா கோல்டு ட்ரெஸ் புரியுது. நீங்க அங்க கேட்கிற கொஸ்டின் இங்க வரைக்கும் கேக்குது. துபாய்க்கும் இந்தியாவுக்கும் பிரைஸ்ல எவ்வளோடா வித்தியாசம் தங்கத்துக்கு அப்படின்னு கேக்குறீங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். தங்கத்துக்கு மொத்தம் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தாலும் ரெண்டு முக்கியமான வெரைட்டி இருக்கு. ஒன்னு 22 கேரட், ஒன்னு 24 கேரட். And you're from Brookhaven? No. This picture name is Brookhaven. Something's wrong with them. Driving has to go out. டூரிஸ்ட் விசாவில் இருந்தீங்கன்னா வேற ஏதாவது விசாவில் என்ன போச்சு அப்படின்னு தெரியல. That's the payroll. நீங்க அழகா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு போனீங்கன்னா அசால்ட்டா இங்க இருந்து நீங்க வாங்கிட்டு போகலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாம நம்ம We're going back to home. Yeah. இப்போ சொல்லுங்க எத்தனை பேர் நீங்க போலாம் போறீங்க அப்படின்னு சொல்லி. You're not at home? Huh? I'm escaping the jail. ஏன்னா ஒன்னொரு கண்ட்ரி போற அங்க போயிட்டு குடி வச்சு கொடுத்துருக்கா. You're going back to home, Andy. நான் வந்து கோல்ட்லாம் வாங்கிட்டு போவோம். துபாய் மட்டும் நம்ம வர போறது இல்ல. ஆனா நான் போய் அது Go back to home. I said to 10, 11 years ago. You escaped the police? I escaped. You went? Look, where are you? 100? Level 10. Winners! You're not at home? I won. This is my house. I'm out of jail. Oh, this is your house. What is your house? Go to that door. What the door? What? The police is right over there. There's not a police. The police up the mountain. There. No, it's right over there. Right over there. That's the city over there. And I think that's better. Go to that door. Yeah, what is this? What? You're not going back to home. I win. And you're going. And you can change the color. What is that? இந்த ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் யூனியன் green and red line வந்து mix ஆகுது. What he said? He said you want to go to the moon, step inside. நீங்க நேரா புர்ஜ் கலிஃபா போறீங்க. துபாய் பிரேம் You want to go to the moon? Okay. What? This is the moon party area. So lunch break நாங்க போறோம். சாப்பிட்டு What he said? கண்டினியூ பண்ணுவோம்.
இந்த பக்கம் நம்ம துபாய் frames அதுக்கப்புறம் What is this நிறைய said? இருக்கு பாத்தீங்களா? அங்கேயும் போகலாம்னு plan I don't பண்ணிருக்கேன். know. ஏன்னா day pass இருக்கு, night அப்போ இருக்கு, இது நிறைய வாங்கலாம். சுத்தி பார்க்க வேண்டியது. But எல்லாம் வந்து கொஞ்சம் artificial ஆ இருக்கு. அதான் பிரச்சனை. Dubai is not my cup of tea, but it's enjoyable. அவ்வளவுதான். ஆனா இங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து consulate இருக்கு area தான். Go back to எல்லா embassy இங்க தான் இருக்கு. I can't. இங்க வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா 5 AED 10 AED கேக்குறாங்கப்பா. நான் ஊர்ல ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு 100 ரூபாய் கேக்குறாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. அதாடி அதான் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் And அப்புறம் that's about ஃப்ரேம் it. நோக்கி கிளம்பி வச்சுக்கிட்டு Look at the